இன்றைய சூழ்நிலையில் இஸ்லாத்தை பற்றி பேசுகின்றவர்கள், குர்ஆனை பேசுகின்றவர்கள், ஹதீஸை பேசுகின்றவர்கள், மரணத்தை பற்றி பேசுகின்றவர்கள், வறுமையை பற்றி பேசுகின்றவர்கள், சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்றவர்கள், நரகம் குறித்து எச்சரிக்கை செய்கின்றவர்கள் இந்த உலகம் தெரியாத மனிதர்களாக பார்க்கப்படுகின்ற, பாவம் என்று பச்சதாபப்படுகின்ற மனிதர்களாக நோக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற அளவுக்கு இன்றைய உலகம் இஸ்லாமிய பண்பாட்டில் இருந்து, கலாச்சாரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு செல்கின்ற ஒரு நிலையை, அதற்கு நம்முடைய வீடுகள் இணங்கி செல்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக இன்றைக்கு படித்தவர்கள் என்று சொல்லுகின்ற, புத்திஜீவிகள் என்று சொல்லுகின்ற, மாணவ சமுதாயம் என்று சொல்லுகின்றவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் கலாச்சாரத்தை விட மேற்குலகத்தின் கலாச்சாரம் மிக சிறப்பாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது அல்லது அவருடைய உள்ளங்களிலே இடம் பிடிக்க செய்யப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு சாதாரணமான நம்முடைய இளைஞர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதை விட குட் மார்னிங் என்று சொன்னால், குட் ஈவினிங் என்று சொன்னால் அவர்களுக்கு கிளுகிழுப்பாக இருக்கிறது. அதை ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்வதை விட தேங்க்ஸ் என்று சொன்னால், தேங்க்யூ என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற, அதுதான் சிறப்பான பண்பாடு என்று சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஆச்சரியமான ஒன்றை பார்த்து மாஷா அல்லாஹ் என்று சொல்வதற்கு பதிலாக வாவ் என்று சொன்னால் அதுதான் சிறப்பானது என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எதையாவது புகழ்ந்து பேசுகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு பதிலாக கிரேட் என்று சொன்னால் அது மகிழ்ச்சிகரமான ஒரு கலாச்சாரமாக, பண்பாடாக ஊக்குவிக்கப்படுகிறது. ஒருவரை வழி அனுப்புகின்ற போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதற்கு பதிலாக பாய் என்று சொன்னால், குட் பாய் என்று சொன்னால் அதுதான் இன்றைய சிறப்பான கலாச்சாரமாக இருக்கிறது. இவ்வாறு இஸ்லாத்தை அப்படியே குழி தோண்டி புதைத்துவிட்டு மாற்று மதத்தவருடைய பண்பாடும் கலாச்சாரமும் தான் சிறந்த பண்பாடு, ஒழுக்கம் என்று நினைக்கின்ற, அதை பூஜிக்கின்ற, அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சமுதாயமாக இன்று நாங்கள் மாறுகின்ற அளவுக்கு இன்று உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது.